வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாடு முழுவதும் 3500 பேரிடம் 200 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் வெளிநாடு வேலைவாய்ப்பு குறித்த முகநூலில் விளம்பரத்தை பார்த்து அதில் குறிப்பிட்ட செல்போன் நம்பரை தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது அவரிடம் பேசிய நபர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரமேஷ்குமாரிடம் 17,71,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர். அதன்படி பெங்களூருவில் பதுங்கியிருந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுபம் சர்மா மற்றும் அவரது கூட்டாளிகளான தீபக் குமார், ராஜ் கவுண்ட், தீரஜ் குர்ஜார் ஆகிய 4 நபர்களை இணையவழி போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அசாம் கான் என்பவரின் தலைமையின் கீழ் இயங்கி வந்தது தெரிய வந்தது. மேலும் மாதம் 6 கோடி ரூபாய் என இலக்கு வைத்து கடந்த 2 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய்க்கு மேல் பல்வேறு நபர்களிடம் மோசடி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து 21 செல்போன், 42 சிம் கார்டுகள், லேப்டாப், பாஸ்போர்ட், ATM கார்டுகள், 41 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தரதா உங்களை ஆன்லைன் மூலியமாக உங்களை தொடர்பு கொண்டு ஃபைல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக காசு வாங்கி கடைசியாக உங்களுக்கு வேலை கொடுக்காம ஏமாத்துற ஒரு ஸ்கேம். இப்போ இந்த கேஸ் பேசிக்காக லாஸ்பேட்டில் ரமேஷ்குமார் அப்படின்ற ஒருத்தர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டோட பேரில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஃபேஸ்புக்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாரு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு போட்டுருந்துச்சு. அதில் இருந்த நம்பரை தொடர்பு கொண்டார் இவர். அதில் காண்டாக்ட் பண்ணும் போது இவருக்கு பேசுகிறாங்க, இது மாதிரி கனடாவில் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன்ஸ்க்காக டாக்குமெண்ட்ஸ் இவர்கிட்டருந்து வாங்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்லேயே இதுக்கான ஃபீஸுன்னு சொல்லிட்டு இவர்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்குறாங்க. மொத்தமாக இவர்கிட்டருந்து 17,71,000 ரூபாய் இவர்கிட்டருந்து மட்டும் வாங்கியிருக்காங்க. சிடிஆர், இமெயில், வாட்ஸ்அப், டெலிகிராம், அது இல்லாமல் அவரோட லொக்கேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் கண்டினியூஸாக 3 வருஷமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் ஒரு லீடு கிடச்சிது. அந்த லீட் மூலியமாக கல்கட்டா டீம் அனுப்பியிருந்தோம். 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 41 லட்சம் கேஷ், காஸ்ட்லியான கார் ஒன்று பிடிச்சிருக்கோம். அது இல்லாமல் மொத்தம் 21 செல்ஃபோன், 2 பாஸ்போர்ட், 42 சிம் கார்டு, ஒரு லேப்டாப், 64 ATM கார்டு. இது இல்லாமல் என்னென்னா இவங்களை விசாரிக்கும் போது எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இது ஒரு மிகப்பெரிய கேங்கோட இன்டர்ஸ்டேட் கேங்கோட வேலை அப்படின்னு தெரிஞ்சுது. இந்த 4 பேருமே நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க இது மாதிரி இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர்கிட்ட ஏமாற்றிருக்காங்க. அதோட இன்வால்வ்ட் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு 200 கோடி கிட்ட இருக்குன்ட்டு நாங்கள் இப்போ ஒரு இது வந்திருக்கு.